ஹாய் ஃபர்ஸ்ட் கைஸ் அப்படியே சொன்னிக்கு இந்த வீடியோவில் ராயன் படத்துக்கு நான் அப்படியே தான் பார்க்க போகிறோம். ராயன் இந்த ஒரு படத்தை ஜூன் 13 தியேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஒரு படம் இப்போ ஜூன் 13 தியேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறது கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான அப்டேட் நம்மளுக்கு கிடைக்கவும் செய்யலை. நிறைய பேர் நிறைய விதமாக வந்து பேசுகிறாங்க. பட் கரெக்டான அப்டேட் வந்து கிடைக்கும் போது நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஒரு படத்தை போஸ்ட் பண்ணது பண்ணிட்டாங்க. இப்போ புது ரிலீஸ் டேட்டுமே அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூலை 26 ராயன் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் இன்னைக்கு ஒரு புது போஸ்டர்மா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. நம்ம தனுஷோட 50வது திரைப்படம் இந்த ஒரு ராயன் திரைப்படம். ஸோ அப்படி இருக்கும்போது பக்காவான ஒரு பிளானிங்கோட இந்த ஒரு படத்தை ரிலீஸும் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம சன் பிக்சர்ஸ் பக்காவாக பிளான் பண்ணி பக்காவான ப்ரொமோஷன்லாம் பண்ணி இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் செய்கிறேன். இது வரைக்கும் 2 சிங்கிள் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. 2 சிங்கிளுக்குமே ஒரு ப்ராப்பரான பெரிய அளவுக்கு ரீச் வந்து கிடையாது. ஆவரேஜான ரீச் வந்து கிடச்சிருக்கு. பெருசாக நம்ம ஏஆர் சார் வந்து மியூசிக் வந்து பண்ணிட்டார் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ரெண்டுமே அப்படிலாம் வந்து இல்லை. இதுக்கப்புறம் வரக்கூடிய சாங்ஸ் தான் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படி சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு படத்தை பற்றின உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஜூலை 26 ராயன் திரைப்படத்தை தியேட்டர் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு ராயன் திரைப்படம் தனுஷோட 50வது திரைப்படம். பொதுவாக நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோஸோடைய 50வது திரைப்படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக விஜய்ஸோட 50வது திரைப்படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யா திரைப்படம். அவரோட 50வது திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் திரைப்படமாக இருந்துருந்துச்சு. பட் அதுவே அஜித் சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்காத்தா எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த ஒரு ராயன் திரைப்படம் தனுஷருக்கு எப்படி அமைய போகுது? தனுஷருக்கு இந்த ஒரு ராயன் திரைப்படம் 50வது திரைப்படம். முக்கியமாக அவரே இந்த ஒரு படத்தை டேரக்ட் பண்ணி நடிக்கவும் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்கும் செய்து. ஸோ இந்த ஒரு ராயன் திரைப்படம் தனுஷோட 50வது படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்க போகுது அப்படி சொல்லி எப்படி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஜூலை 28 தனுஷோட பர்த்டே. ஸோ இந்த ஒரு படம் ஜூலை 26 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜூலை 28 தனுஷோட பர்த்டே. ஸோ தனுஷோட பர்த்டேஸ்டாக தான் கரெக்டாக அந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ தனுஷருக்கு இந்த ஒரு படம் எவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்க போகுது அப்படி சொல்லி எப்படி பார்க்கலாம். நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.